ஹாய். நம்ம குடும்பத்தில் ஒருத்தங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னாவே நம்ம குடும்பமே சோர்ந்து போயிடுறோம். அதுவும் குடும்பத்தை முதன்மையாக ரன் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா, இப்போ நம்மளுக்குன்னா நம்மளை டூ வீலரில் வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. அதுபோல் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும்போது உண்மையாலுமே அது பொருளாதாரம் சார்ந்து, மனம் சார்ந்து, அந்த ஆரோக்கியம் சார்ந்து நம்ம அப்படியே கொஞ்சம் நிலக்குலைஞ்சு தான் போயிடுறோம். ஆனாலும் கூட ஏதோ ஒரு நம்பிக்கை, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நம்மளோட வாழ்க்கை ஓட்டம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம கூட இருக்கவங்க தட்டி கொடுத்தாலுமே, அது என்னமோ நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அது மெதுவாக அது ஆமை வேகத்தில் தான் நகர்ந்து போகுது. நாம் இன்சுலின் போடுறவங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம். உங்களுக்கு இன்சுலின் போடணுங்கிறது காலையில் இரவு, இப்போ இவரெலாம் 2 வேளை போடக்கூடிய சூழ்நிலை. ஆனால் அதை சரியான நேரத்தில் நம்ம போட பழகிக்கணும். ஏன்னா வயிறு அந்த நேரத்தில், அந்த கணையம் அந்த நேரத்தில் எதிர்பார்க்குறதும், நம்ம ஜீரண மண்டலம் சாப்பாட்டை எதிர்பார்க்குறதும், அது சரியான சிஸ்டத்தில் ஒவ்வொரு ஆர்கனும் சரியான சிஸ்டத்தில் வேலை செய்கிறதுக்கும் நம்ம சரியான நேரத்தில் போட்டு பழகும்போது அதுவே நமக்கு நிறைய பாசிட்டிவாக கொடுக்கும். நீங்கள் புதுசாக ஒரு சாப்பாடை உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னா, உங்களோட வயசுக்கு தகுந்த மாதிரி, உங்களோட இணை நோய்கள் இருப்பதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக குளுக்கோமீட்டர் ஒன்று வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு, நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு இதில் ஒரு டெஸ்ட்டும், சாப்பிட்டதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழித்து எவ்வளவுங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. அப்போ டாக்டருக்குமே உங்களுக்கு இன்னுமே இன்சுலினை குறைக்கலாமா, இல்லை டேப்லெட்டில் அதிகம் பண்ணலாமா, டேப்லெட்டை குறைக்கலாமா, இல்லை வேறு வகை இன்சுலின் கொடுக்கலாமாங்கிறதெல்லாம் அவருக்கு ஈஸியாக பிடிபடும். சில காய்கறிகள் பொதுவாக எல்லாத்துக்குமே நல்லது. ஆனால் எல்லாத்துக்குமே எல்லாமே சரியான கண்ட்ரோலில் வைக்கிறதில்ல. இதில் இந்த நூல்கோல் நல்லா சப்போர்ட் பண்ணுது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். எப்போ நீங்கள் பொரியல் பண்ணாலுமே அதுக்குள்ளே ஏதாவது ஒரு பருப்பை சேர்த்துக்குங்க. அதுபோல் கொடமிளகா, இது கறி போல் செஞ்சுக்கிட்டிங்கன்னா, வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் சோம்பு, இஞ்சி பூண்டு போட்டு செஞ்சிட்டிங்கன்னா, இது சப்பாத்திக்கு, மதியானம் சாதத்துக்குமே தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அதுபோல் சுக்குனிக்கான்னு விற்கிது, வெள்ளரிக்காயோட குடும்பம்தான். இதை சீமை சொரக்கான்னு சொல்கிறது. இதை நீங்கள் கூட்டு செய்து செஞ்சு பாருங்கள், நல்ல கண்ட்ரோல்குள்ளே வரும். அதுபோல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், 2 நாளைக்கு ஒரு தடவை கூட நெல்லிக்காயை, ஒரு நெல்லிக்காய் ஒருத்தருக்கு நல்லா மிக்சியில் அரைச்சி அதை வடிகட்டிட்டு நல்லா 1.5 லிட்டர் தண்ணியில் அதை கலந்துக்குங்க. மதியானம் வரையில் அந்த 1.5 லிட்டர் தண்ணி குடிப்பீங்க. ஜூஸாக போட்டு 1 டம்ளர் 100 மில்லி குடிக்கிறதெல்லாம் விட்டுருங்க. அது நாளடைவில் குடலை புண்ணு பண்ணுது நிறைய நபர்களுக்கு. அதனால் உங்களுக்கு இதில் நல்ல கால்சியம் இருக்குங்கிறதுனாலையும் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அப்படி நீங்கள் கலந்து நீங்கள் ஆஃபீஸ்க்கோ கடைக்கோ எடுத்துகிட்டு போயிடலாம். நல்ல துவர்ப்பும் இனிப்புமா நல்லாயிருக்கும். அதுபோல் இரவு நேரத்துலையோ காலை நேரத்துலையோ அடை செஞ்சுக்கும் போது பருப்பு 3/4 பங்கும் அரிசி 1/4 பங்கும் போட்டு நல்லா ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா அந்த புரதம் அபரிமிதமாக வரும். நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் அடை சாப்பிட்றதுக்கு. மாற்றி மாற்றி போட்டுக்குங்க. ஒரு சில நாள் இது போல் இப்போ நீங்கள் பார்த்த ரேஷியோ போல், ஒரு சில நாள் வெறும் கொண்டக்கடலையை மட்டும் ஊற வச்சு அரைச்சி, கருப்பு கொண்டக்கடலை, வெங்காயம், மிளகாய் இதெல்லாம் போட்டு அதை அடையாக தட்டி, அது உங்களுக்கு 200 கிராமுக்கு மிகாமல் இருக்கணும் ஒரு அடை. அதாவது தண்ணியோடு இருக்கு இல்லையா, இதை அளந்து பார்த்திங்கன்னா ஒரு வேயிங் மிஷின் ஒன்று சின்னது வாங்கி வச்சுக்கோங்க. எடை மிஷின் ஒரு 600 ரூபாய் 700 ரூபாய்க்குள்ளே தான் வரும். 200 கிராமுக்கு மிகாமல் பார்த்துக்கணும். இது நல்ல புரதம் கொண்டது. உங்களுக்கு நல்ல அந்த இன்சுலின் போடுறவங்களுக்கெல்லாம் அந்த தசையெல்லாம் கட்டு குலையாமல் இருக்கும். ஏன்னா அதுக்கு வேணும்னா உங்களோட அந்த புரோட்டீன் வேணும்னா இந்த தசையிலேருந்து தான் எடுக்கும். அதனால் நம்ம புரதம் நிறைய சேர்த்துக்கிட்டே வரணும். பாருங்கள், 200க்கு மேலே மிகக்கூடாது.
அதில் நான் அப்புறம் ஒரு பாதி எடுத்துருவேன். அதுபோல் இந்த கோவக்காயை அடிக்கடி சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சு உப்பு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அது நல்லா நல்லா ஃப்ரை ஆகிக்கும். அப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு எடுத்துக்கலாம். அது நல்ல சுகரை கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரும். அதுபோல் இந்த மாதிரி பஃப்டு செய்யப்பட்ட இந்த கொண்டக்கடலை இது ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வறுக்காததெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா 20 கிராம்லேருந்து 30 கிராம் வரையிலும் நீங்கள் ஆஃபீஸ்க்கு கடைக்கு கொடுத்து வரலாம். ஒரு அன்டயத்தில் அவங்களுக்கு ஒரு மாதிரி சாப்பிட்ணும் இருக்கும்போது சாப்பிட்டுக்கலாம். 20 கிராம் இல்லை 30 கிராம், அதாவது அரை கைப்பிடி. அதுபோல் நம்மளோட ஜீன் பழக்கப்பட்டது அரிசி, நம்மளோட இட்லி அரிசி ஒரு நேரம் சாப்பிட்லாம் கண்டிப்பாக. அந்த 2 தோசையும் சேர்த்து உங்களுக்கு 90 கிராம்குள்ளே வரணும். ஏன்னா இதில் தண்ணி இருக்காது இல்லையா, நீர் சத்துவம் இருக்காது. அடையில் இருக்கும், இட்லியில் இருக்கும், இதில் இருக்காது. அதனால் ஒரு 90லேருந்து 100 கிராம் வர்ற மாதிரி. நம்ம அடை எவ்வளோ சொன்னோம், 200 கிராம் வரலாம். இப்போ நீங்கள் பன்னீர் கிரேவி செஞ்சு நல்லா நீர்க்க சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பன்னீர் இந்த துண்டு போல் ஒரு 6 துண்டு போட்டுக்கிட்டால் கூட போதும், நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். அதுபோல் இட்லி காலையில் வச்சிங்கன்னா அந்த இட்லி வந்து உங்களோட இட்லியை ஃபஸ்ட்டு அளந்து பார்த்துக்குங்க. அது 40 கிராமில் இருக்கும், கிட்டத்தட்ட 50 கிராமுக்குள்ளே தான் இருக்கும். அதுவுமே 150 கிராமுக்கு மிகாமல் 3 இட்லியா 2 இட்லியாங்கிறது. நல்ல புதினா சட்னி, மல்லி சட்னி வச்சுக்கலாம். 11 மணிக்கு ஒரு சாலட்டு கொடுத்து விட்டுருங்க. கோவக்காய் வறுவல் காமிக்கிறேன். தயிர் சாதத்துக்கு ஒரு 5 சிறு வெங்காயம். என்றைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் தயிர் சாதம் சாப்பிடும்போது. அதுபோல் உப்மா கூட சாப்பிட்லாம். 200 கிராம் வர்றது போல் உப்மா. நல்லா தேங்காய் சட்னி, நீர்க்க பொட்டுக்கடலை நிறையா, தேங்காய் கம்மியாக. எப்போ புது உணவு சாப்பிட்டாலும் அதை 1.5 மணி நேரம் கழித்து அளந்து பாருங்கள், 209 வருது. இது நீங்கள் குறைச்சிக்கணும், இல்லை இந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். ஆனால் நிறைய நபர்களுக்கு உப்மா ஒத்துக்கும். பேரிக்காய் மிகச்சிறந்த வரப்பிரசாதம். இது பாருங்கள், அந்த அடை தோசை. நான் இதை பாருங்கள், கொஞ்சம் சாம்பார், ஒரு 150 மில்லி பால், 2 அடை, 200 கிராம், 15 நிமிஷம் மிதமான வாக்கிங். இதில் பருப்பு 3/4 பங்கும் அரிசி 1/4 பங்கு அப்படி போட்டு செஞ்சது. 2 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா எவ்வளவுங்கிறது. புதுசாக நீங்கள் ஒன்று சேர்க்கும்போது ஒரு தடவையாவது குளுக்கோமீட்டரில் பார்த்துக்கலாம். சப்பாத்தியும் தோசை போல் தான் வரன்னு இருக்கும் இல்லையா, அதனால் 2 சப்பாத்தி 90 கிராம் இருக்கிறது போல் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சைடில் நிறைய கூட்டு, ஒரு மத்தியானம் வச்சுருக்க காய்கறியை கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு அழகாக சப்பாத்திக்குள்ளே காய்கறியை வச்சு ஒரு ரோல் பண்ணி அப்படியே கடித்து நல்ல உமிழ் நீரோடு சாப்பிடும் பொழுது நல்ல டைஜஷன் ஆகும். சுகர் மெதுவாக போய் அந்த குளுக்கோஸ் ரத்தத்தில் கலக்கும். அதுபோல் 10 மணிக்கு இது போல் சாலட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் லைட்டாக வதக்கி, கேரட்டையும் வதக்கி கொஞ்சமாக தயிர், உப்பு போட்டு 11 மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா 2 சப்பாத்தி காலையில் சாப்பிட்டிங்கிட்டு இதை சாப்பிட்டிங்கன்னா மதியம் பசி எடுக்காது. நினச்ச போது நீங்கள் அந்த ஒரு மணி வரையிலும் நல்லா ஃபில்லிங்காகவே இருக்கும். இதோட நீங்கள் தயிர் கலக்கலைன்னா 1 டம்ளர் மோர் குடிச்சிக்கலாம், வெறும் சாலடாக சாப்பிட்டிங்கன்னா. அந்த தோசை கூட பாருங்கள், இது உங்களுக்கு பார்க்க நல்லா பெருசாக இருக்குது. 2 தோசை 90 கிராம் தான் வரும். நல்ல சாம்பார் வந்து ஒரு 100 மில்லியிலேருந்து 150 மில்லி வரையிலும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக புதினா சட்னியும் வச்சுருக்கேன். என்ன எல்லாருக்கும் செய்கிறது போல தான் சமையல். நம்ம 1-2 குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கிறோம். தேங்காய் அதிகமாக சேர்க்க வேண்டாம். சரியான நேரத்துக்கு இன்சுலினை போடுறது, ஒரு 15 நிமிஷம் நடக்கிறது, தியானம் பண்ணுறது, நல்லா தூங்கிறது, அது முக்கியம். ஏன்னா 20% அந்த தூக்கம் நமக்கு பாயிண்ட்டை குறைக்குதுன்னு மருத்துவ உலகம் சொல்லுது. இரவு பொழுதில் என்றைக்காவது ஒரு நாள் சாதம் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா 100 கிராம் சாதம் இரவில் சாப்பிட்டா, அந்த மதியம் வச்ச இல்லை சாயந்தரம் வச்சுருக்க அந்த கொண்டக்கடலையே கொஞ்சம் வெங்காயம், தக்காளி போட்டு வச்சுக்கலாம். மதியம் வச்ச கூட்டை வச்சுக்கலாம். 1 டம்ளர் பால். ஏன்னா அந்த நைட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் நம்ம வேலையை சுலபமாக்கிறதுக்கு என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றோம். அப்போ அந்த மதிய கூட்டு, சாயந்தரம் வச்சுருந்த சுண்டல், மதியம் வச்ச சாதம், 150 மில்லி பால். ஒரு நாள் நீங்கள் இது போலவே சாப்பிட்டு பார்த்துட்டு 1.5 மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்குறீங்க,
அப்பாடி 332 கண்டிப்பாக நீங்கள் இதை தவிர்க்கணும். அதுபோல் உங்களுக்கு 164 வருது, ஓகே உங்களோட உடம்பு அது ஒத்துக்குது அப்படிங்கிற ஒரு கணக்கு நீங்கள் குளுக்கோமீட்டரை வச்சு வந்துடலாம். அதாவது மருத்துவம் ஒரு 20%, கூட இருக்கிறவங்க ஓரளவுக்கு சப்போர்ட்டும் இருந்தாலும் கூட நோயாளிகள் அவங்க பங்குக்கு அவங்க ரிலாக்ஸாக இருக்கணும், நேரத்துக்கு சாப்பிட்ணும், எக்ஸசைஸ் செய்யணும். அப்போ நம்மளோட இன்சுலின் அளவு குறைப்பாங்க. ஓரளவுக்கு உங்களோட வயது சின்னதாக இருந்தால் மாத்திரைக்கு கூட நீங்கள் வந்துடலாம். நமக்கு நாம் நல்ல விழிப்பாகவும் அப்டேட் ஆகிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் உலகத்தில் நம்மளால் எதிர்நீச்சல் போட்டு வர முடியும். இது என்னோடய அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.